திருவாரூர் மடபுரம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வரலாறு பற்றி தெரியுமா? திருச்சி அருகில் உள்ள கீழாலத்தூர் எனும் சிற்றூரில் சிவசிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் குழந்தை வரவேண்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை வேண்டி அன்றிரவு கோவிலில் படுத்து இருந்தனர். அப்போது அவர்கள் கனவில் தோன்றிய இறைவன், நானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று சொல்லி மறைந்தார். சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு அருணாச்சலம் என்று பெயர் வைத்தனர். அருணாச்சலம் 5 வயது வரை பேசாமல் மௌனமாகவே இருந்து வந்தார். ஒரு நாள் சிவசிதம்பரம் வீட்டிற்கு ஒரு துறவி வந்தார். அவரிடம் நாங்கள் தவம் இருந்து பெற்ற தனது மகன் பேசாமல் இருப்பதை கூறி வருந்தினார். அருணாச்சலத்தை பார்த்த துறவி, இந்த பிள்ளை தெய்வ அனுகிரகத்தால் உலகில் உள்ளவர்கள் நற்கதி அடைவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறது என்று சொல்லி சென்றார். சிவசிதம்பரம் அருணாச்சலத்தை பார்த்து, ஏன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாய்? பேசப்பா என்று சொல்ல, 5 வருடங்களாக பேசாத அருணாச்சலம், நீயேதான் நான், நானேதான் நீ, இந்த சுருக்கமாக பதில் சொன்னார். சுவாமிகள் வாழ்க்கையில் பல ஊர்கள் பயணித்து இறுதியாக திருவாரூர் வன்மீகபுரம் வந்து அடைந்தார். அங்குள்ள சோமநாதர் கோவில் ஓடம்போக்கி ஆற்றங்கரையில் உள்ள மரங்களின் நிழலில் தங்கி வந்தார். அவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டு வந்தார். 1835 ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார். இவருக்கு ஆவணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் நண்பகல் 12 மணிக்கு ஜீவசமாதியானதால் தினமும் நண்பகல் 12 மணிக்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது.